2026 புத்தாண்டு பலன்கள் வந்தாச்சு. ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வந்திருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் பொழுதே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கூடவே சேர்த்து பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாவது எனக்கு நல்லது நடக்குமா சார், 2026 எனக்கு ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருமா என்பதுதான் உங்களோட பிரதானமான கேள்வி. நண்பர்களே, 2026 நடக்கக்கூடிய பிரதான விஷயம்னா ரெண்டு சொல்லலாம். என்ன? ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. இந்த குரு எங்க இருக்காரு? இப்போ மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. எப்போ? ஜூன் மாதம். இந்த வருடத்தையே நண்பர்களை இரண்டா பிரிச்சிடலாம். எப்படி? ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம்னு பிரிச்சிடலாம். எப்படி? ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம். முதல் 6 மாதம் மேஷராசிக்காரர்கள் கார் வாங்கணும், ப்ரமோஷன் வாங்க போறீங்க போன்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. முதல் 6 மாதம் அதற்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும். இந்த கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு எல்லாம் ஒரு முன்னெடுப்புகள் எடுப்பீங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. நமக்கு ஒரு வீடு வேணும், நம்ம காரில் போக போகிறோம். எத்தனை நாள் சார் அந்த கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராகவே இருப்பேன், ஏன்னா ஏன் டெப்டி மேனேஜர் என்ன கொடுக்க மாட்டாங்களா போன்ற எண்ணம் இப்போ தான் வரும். நண்பர்களே, ஒரு படிநிலை என்பது நம்ம யோசிக்க துவங்கிய பின் வருகிறது. இந்த ஒரு படிநிலை, அதற்கான முன்னெடுப்புகள். நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை பேசுவீங்க, சார் என்ன சார் உங்கள் கூடயே தெரியுறேன், எனக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்தா சந்தோஷமாக இருப்பேன் போன்ற விஷயங்கள்ல நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த முதல்ல 6 மாதம் உங்களுடைய நிலை உயர்வதற்கான விஷயத்தை நீங்கள் ஸ்கோப் பண்ணுறீங்க. அடுத்த 6 மாதம் அதை நிறைவேற்றி கொடுத்துட்றாரு. யார்? குரு பகவான். 4ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. சார் படிப்புன்னு ஒன்று படித்தா, நான் இங்கெல்லாம் படிக்க மாட்டேன் சார், நான் லண்டனில் தான் படிக்கணும் முடிவாக தெளிவாக இருக்கேன். இல்லைங்க, நம்ம இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லாத யூனிவர்சிட்டியா? எல்லாம் ரைட்டு தான் சார், ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் லண்டனில் படிக்கணுங்கிற என் கனவு வீணாக போதா இல்லையா போன்ற விஷயங்கள்லாம். உயர்கல்வி வெளிநாட்டில் தான் படிக்கணும்னு சில பேர் இருப்பாங்க, மாணவர்கள். அவர்களுக்கெல்லாம் பொன்னான காலம். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது நற்பெயர், நற்கீர்த்தி, மரியாதை. ஒரு காலத்தில் இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனியில் நான் ஒரு அப்ரசென்ட். 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூப்பிடுவாங்க, டேய் இதை போய் பார்த்துட்டு வா, அதை போய் பார்த்துட்டு வான்னு என் பாஸ் வேலை சொல்லுவார். நான் சும்மா செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என் கம்பெனியில் நான் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தன் நிலை உயர்தல். இப்போது ஸோ ஃபேமிலியிலே எடுத்துக்கங்க, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நான் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவன், ஒரு சீர் செய்ய முடியாதவன், இப்படிப்பட்ட பேர்கள்லாம் வாங்கினவன் தான் நான். ஆனால் இந்த 6 மாதத்துக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டு எனக்கு மட்டுமே பத்திரிக்கை, ஸ்பெஷல் பத்திரிக்கை, டிஜிட்டல் பத்திரிக்கை, ஸ்டேட் பத்திரிக்கை, எல்லா பத்திரிக்கையும் வரும்.